ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனுஷனும் பீட்சா மாதிரி தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பீட்சா அப்படிங்கிறதுனா நம்ம சாப்பிட்றோம்ல, அதுதான் அந்த பீட்சா. எப்படி மனுஷனும் பீஸாவும் ஒன்றா இருக்க முடியும், எப்படி ஒரு மனுஷனை அந்த சாப்பிட்ற பொருள் கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த பீட்சா அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் வரும். ஸோ அந்த பாக்ஸோடைய ஷேப், அதாவது அதனோட வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கட்டமாக இருக்கும். இப்போ பாக்ஸ் கட்டமாக இருக்கே, பீஸாவும் கட்டமாக தான் இருக்குமோ அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கட்டமாக இருக்காது, அது வட்டமாக இருக்கும். சரி, பீஸா வட்டமாக இருக்கே, எடுத்தால் வட்டமாக தான் வருமோன்னு எடுத்தோம்னா வட்டமாக இருக்காது, முக்கோணமாக இருக்கும். அதனோட வடிவம் மாறுது. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணுறோம், ஆனால் அது ஸ்கொயராக இல்லை, சர்க்கிளாக இருக்குது. சர்க்கிளாக இருக்குன்னு சொல்லி எடுக்கிறோம், ஆனால் அது சர்க்கிளாக இல்லை, அது ட்ரையாங்கிளாக இருக்குது, முக்கோணமாக இருக்குது. அப்போது எது உண்மை? நம்ம பார்த்த ஸ்கொயர் உண்மையா, இல்லை உள்ளே இருக்க சர்க்கிள் உண்மையா, இல்லை எடுக்கும் போது வந்த ட்ரையாங்கிள் உண்மையா, முக்கோணம் உண்மையா அப்படின்னு பார்த்தா மூணுமே உண்மை தான். மூணுமே நாம் பார்க்குற இடத்துலேருந்து மாறுது. ஸோ இப்படி தான் மனுஷங்களும். எப்படி அப்படின்னா, நம்ம வெளியே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, நாம் அவங்கள அசியூம் பண்ணி வச்சுருப்போம் அவங்க இப்படி தான் அப்படின்னு. ஆனால் உள்ளே அவங்க வேறு, பழகி பார்த்து இன்னும் வேறையாக இருப்பாங்க. ஸோ ஒரு மனுஷன் எப்போவுமே வெளியே பார்த்து அசியூம் பண்ணக்கூடாது, பழகி பார்த்து தான் அவங்கள அசியூம் பண்ணணும். அவங்க இப்படிப்பட்டவர்கள் என்று கணிக்கிறது அவங்கள கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். பார்த்த உடனே இடம் போடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ வெளிப்புறத்தை பார்த்து யாரையும் எடை போடாதீர்கள், பழகி பார்த்து அப்புறமா அவங்களுக்கு ஒன்றாத விஷயங்களை தெரிஞ்சுக்குங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.